ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்குமே இந்த வந்து ஒரு உணர்வு இருந்திருக்கணும். தலைவர பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து மக்களே குடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் வந்து அந்த கட்சியில இருந்தவரு, அந்த கட்சியோட தலைவரா இருந்தவரு, என்ன சொல்றது? அந்த உணர்வு வந்து கட்சியில இருக்கவங்களுக்காவது வேணும். இவங்கள மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு செயல்ல வந்து இவங்க இறங்கியிருக்கணும். ஏதாவது ஒரு போராட்டமாவது இல்ல கையில நேத்து எடுத்திருக்கணும். வந்து திருச்சியில வந்து அவர் வீட்ட முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் செஞ்சிருக்காங்க. அப்புறமா அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நாடார் கம்யூனிட்டில வந்து தாம்பரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களோட அ என்ன சொல்றது? அவங்களோட விருப்பு வெறுப்ப வந்து வலைத்தளங்கள்லயும் சரி, இந்த மாரி போராட்டம், ஆர்ப்பாட்டம் இந்த மாரி மீடியா வழியாவும் வந்து அவங்கள வந்து பதிவிச்சுட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் என்னன்றது வந்து திருச்சி சிவா அவர்கள் தான் சொல்லணும். இதில வந்து சிஎம் அவர்கள் நேத்து வந்து ஒரு அறிக்கை குடுத்திருந்தாங்க. இல்ல இத வந்து பெருசு பண்ண வேண்டாம். பெருசு பண்ணா இது வந்து ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி தான். அடுத்த பார்ட்டிக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். இதில வந்து தேவையில்லாம ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால இத வந்து அப்படியே கடந்து போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு தாத்தா செஞ்ச விஷயங்கள், அவரோட இவருக்கு இருந்த கருணாநிதி அவர்களுக்கும் தாத்தாக்கும் இருந்த விஷயங்கள ஒப்பிட்டு காமிச்சு, அவர் பேசியிருந்த விஷயம் இருந்தது.